Hey folks, welcome to my channel. நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு வெயிட் லாஸ் தோசை தான் பார்க்க போறோம். கோதுமை ரவை எடுத்து நம்ம வந்து தோசை செய்ய போறோங்க இன்னைக்கு. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப்பு கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 சின்ன பச்சை மிளகா, ஒரு 2 பெரிய துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா ஒரு 3/4 கப்பு துருவின தேங்காய். அடுத்தது வந்து தயிர் ஒரு 3/4லேருந்து 1 கப்பு விட்டுக்கலாம் நீங்க. ஸோ அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, சரிங்களா? ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். அதாவது மாவு பதத்தில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், இந்த மாவு வந்து நான் வந்து இப்போ இந்த பேசினில் வந்து எடுத்து மாற்ற போகிறேன், சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தது வந்து அந்த மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சம் பாக்கி எல்லாம் இருந்ததுன்னா அதை தண்ணி ஆட் பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணி திருப்பி இந்த பேசின்லேயே ஊற்றிடுங்க. மாவு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அடுத்தது ஆட் பண்ண போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பேக்கிங் சோடா. ஏன்னா இது கொஞ்சம் ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுனா நீங்கள் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணலாம். அதில் லேசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதை. ஸோ ஒரு 30லேருந்து 45 செகண்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து தோசை ரெடி பண்ணலாம். இது வந்து இந்த மாதிரி பேனில் தான் இந்த தோசையை நான் வந்து வாக்க போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம தோசை எப்படி வாக்குறோமோ அதே ஸ்டைல் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாவு ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் எண்ணெய். அதுக்கப்புறமா ஒரு பக்கம் நல்லா வந்து குக் ஆகட்டும். நல்லா குக் ஆன பிறகு திருப்பி போடுங்க. ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் 1 ஸ்பூன் எண்ணெய். இது வந்து நல்லா திக்காக வரும் இந்த தோசை. கோதுமை ரவை உடம்புக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ்லாம் இருந்ததுன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த தோசை ரெண்டாவது வந்து நீங்கள் ரொம்ப குவிக்காக பண்ணலாம். இன்னொரு தோசை பாருங்கள். அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ரெடி பண்ணனாலும் குவிக்காக பண்ணலாம். நைட்டு டின்னருக்கு நீங்கள் ரெடி பண்ணனாலும் ரொம்ப குவிக்காக பண்ணலாம். ஸோ பாருங்கள், இன்னொரு தோசையும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கோதுமை ரவை தோசை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது வேணால் நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.